தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல தான் மஹிந்திரா எதை தொட்டாலுமே பொண்ணாகிட்டு இருக்கு சார். வாழ்த்துக்கள். எங்களை பொறுத்த மட்டும் இது எதிர்பாராத வெற்றி. ஆனால் நீங்களாம் ரொம்ப எதிர்பார்த்தீங்களா சார்? இது தெரியும். முன்னாடி நாங்கள் இது எலக்ட்ரிக் வண்டிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை வந்து கிராக் பண்ணோன்னா வண்டியை வந்து ஒரு அல்டிமேட் போல் பொசிஷனுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும். அதாவது எவரெஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணணும். இந்த கோல்டன் ஸ்டாண்டர்ட்னு இவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஒரு எவரெஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒன்று எழுத போகிறோம் இந்தியாவிலேருந்து வர்றதுனால. அந்த ஸ்டாண்டர்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகணும், மக்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதணும். ஏன் நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் பெஞ்ச் மார்க்னு போகணும், நம்ம ஒரு ஸ்டாண்டர்டே எழுதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் இந்த 6E 9E. என்னென்ன அதிசயங்களும் அறிவியல் அற்புதங்களும் இதில் நீங்கள் வந்து புதைச்சி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு ஒன்று ஒன்றா நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸோ ஒன்று வந்து மாயா, அதில் இருக்கிற கால்குலேட்டிவ் பவர் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு, உலகத்திலே இல்லாத அளவுக்கு அதை கொண்டுட்டு வந்திருக்கோம். அதில் வந்து 3 ஸ்க்ரீனு ஃப்ரண்ட்டில், ரியரில் வந்து 2 ஸ்க்ரீனு, ஆகுமெண்டட் ரியாலிட்டி, டிரைவருக்கு வந்து அந்த முன்னாடி காட்டிக்கிட்டே இருக்கும். இன்ஃபர்டைன்மெண்ட்டை போட்டு இந்த நேவிகேஷன் சிஸ்டத்தை போட்டுட்டு நீங்கள் டைரக்ஷன் இண்டிகேட்டர் போட்டால் அதுலேயே வந்து சொல்லிக்கிட்டே வரும் ஸ்பீடு என்ன, போகிறது என்ன அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. உள்ள டிரைவர் ஆக்குபன்ட் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. அதில் வந்து கேமரா இருக்குது. அந்த கேமரா வந்து உங்கள் டிரைவருடைய ஐபால்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ டிரைவர் வந்து நேராக டிரைவிங் டைரெக்ஷனை பார்த்துட்டு இருந்தாருன்னா கம்முன்னு இருக்கும். இப்படி திரும்பி ஏதாவது சேட்டை பண்ணாருன்னா உடனே அது அலர்ட் கொடுக்கும். அதில் சிஸ்டத்துலேருந்து அலர்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் கொடுக்கும். ரொம்ப அப்படி பார்த்துட்டு இருந்தாருன்னா அப்படி ஷேக் பண்ணிவிடும், காஃபி போட்டு காட்டும். அந்த மாதிரி விதவிதமான சேஷ்டைகள்லாம் அது பண்ணிக்கிட்டு வரும். அப்புறம் வந்து உங்களுடைய செல்ஃபி எடுத்துக்கலாம். செல்ஃபி எடுத்துகிட்டு உடனே அதுக்கு வந்து நீங்கள் தொப்பி வச்சுக்கலாம், கண்ணாடி போட்டுக்கலாம், மங்கி கேப் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில். அதை நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். அது நல்லாயிருக்கும். அது சேஷ்டெல்லாம் பண்ணுறது மாதிரி. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டெக்னாலஜி இருக்குது. பார்க் பண்ணுறது, ஆட்டோ பார்க் கேப்னு ஒன்று இருந்ததுன்னா அதை பாஸ் பண்ணிங்கன்னா போதும். அதை பாஸ் பண்ணிவிட்டு பார்க் அப்படின்னா அது பாட்டில் நீங்கள் இறங்கி வெளியில் கீழே வந்துடலாம். அது பாட்டில் அதை போய் பார்க் பண்ணிக்கும். ஏடார் சிஸ்டம் வந்து இப்போ 5 ரேடார் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதில் 5 ரேடார் கொடுத்துருக்கிறதுனால வெரி அக்யூரேட்டாக அது வந்து இங்கே யார் பக்கத்தில் வண்டிக்கு பக்கத்தில் வந்தாலும் அது பார்த்துட்டு ரொம்ப க்ளோஸாக ஆக்சிடென்ட் மாதிரி வந்ததுன்னா உடனே பிரேக் பண்ணிடும். 5R 1V கேமரா சிஸ்டம். இந்த கேமரா வந்து 6th ஜென்ரேஷன் மொபைலை, லேட்டஸ்ட் ஜென்ரேஷன். இது இன்னும் ப்ரொடக்ஷனுக்கு போகல, இப்போ எங்கள் காரில் தான் ப்ரொடக்ஷனுக்கு போகுது. மாயாங்கிற ஒரு சிஸ்டம், கால்குலேட்டிவ் சாஃப்ட்வேர் டிஃபைன்டு வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதுக்கடுத்து இங்க்ளோ பிளாட்ஃபார்ம். இது ரெண்டும் சேர்ந்ததான் இந்த வண்டியினுடைய மிகப்பெரிய 6E 9E ஒரு இது. இந்த மாயாவும் இங்க்ளோவும் காமனு. இப்போ இந்த பாடி ஷெல் மட்டும் வேறு. ஸோ ஒரு இங்க்ளோ பார்க்குறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, அதில் ஒர்க் பண்ண சீஃப் இன்ஜினியர்ஸ்லாம் நம்ம காட்டணும்னு வரும். ஸோ செந்தூர் பாண்டியன் இஸ் we call it as a vertical head. We have 2200 engineers எங்ககிட்ட இருக்காங்க. அந்த 2200 engineers வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது இன்சார்ஜ் வந்து இவர் தான், செந்தூர் பாண்டியன், மதுரையிலேருந்து வர்றாரு. இவர் வந்து ஐஐடி மெட்ராஸில் வந்து எம்டெக் பண்ணியிருக்காரு. எம்டெக் பண்ணிவிட்டு இங்கே வந்து மஹிந்திராவில் வந்து இப்போ 2007லேருந்து ஒர்க் பண்ணுறாரு. என் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. என்ஜின் ப்ரோக்ராமில் நிறையா தடவை ஒர்க் பண்ணார். இப்போ வந்து வெஹிக்கிள் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காரு. XUV 700 வந்தார். 6-7 months பிஃபோர் SOP வந்தார். ஸ்கார்பியோ N வந்து பண்ணவர் இவர் தான் பண்ணார். அப்புறம் வந்து XUV 400 பண்ணார். தார் ராக்ஸ் 1 வருஷம் அவர் பண்ணிவிட்டு அப்புறம் எலக்ட்ரிக் அங்கே போயிட்டு செப்டம்பர் 2021 எலக்ட்ரிக் வந்தார். இந்த 2 வண்டியும் பண்ணதில் மிகப்பெரிய பங்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சார்ட்ட தான் இருக்குது. 6E 9E ரெண்டுமே பண்ணது அவர் தான் பண்ணார். இந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம், ஸ்டேரிங் சிஸ்டம், பிரேக்கிங் சிஸ்டம், பாடி, அந்த பண்ணுற என்ஜினியரிங் அவர்கிட்ட இருக்குது. ஃபுல் வெஹிக்கிளும் அவர் தான் பண்ணார். அந்த என்ஜினியரிங் அவர்கிட்ட தான் இருக்குது. வெரி ஹம்பிள் மேன். பயங்கர 16 to 18 1:30 தான் தூங்குவார். இன்னும் 2 ஜாம்பானில் நீங்கள் பார்க்குறீங்க. செந்தூர் சார் கூட தான் டாக்டர் விக்கி ஒர்க் பண்ணுறாரு. அப்புறம் தனஞ்சய் வந்து இன்னொருத்தர் பிரகாஷ் ராவ் கூட ஒர்க் பண்ணுறாரு. டாக்டர் விக்கியினுடைய பிரெயின் சைல்டு தான் இந்த இங்க்ளோ பிளாட்ஃபார்ம் மெக்கானிக்கல் டிசைன் அண்ட் ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணுறதுல அவருக்கு நிகர் அவர் தான். ஐஐடி மெட்ராஸில் வந்து எம்டெக் அண்ட் பிஹெச்டி பண்ணார் நம்ம விக்கி. அவர் தான் வந்து தார் ராக்ஸும் பண்ணவர் அவர் தான் பண்ணார், தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஸோ அவர் பண்ணதுலேருந்து வந்தது தான் வந்து இந்த இங்க்ளோ பிளாட்ஃபார்ம். தனஞ்சய் ராவ், ஹீ இஸ் அகெயின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீஃப் என்ஜினியர்ஸ் தட் வி ஹேவ். அவர் தான் வந்து இந்த பேட்ரி சிஸ்டத்தினுடைய என்ஜினியர். நாங்கள் ஃப்ளேம் டெஸ்ட் பண்ணோம், ட்ராப் டெஸ்ட் பண்ணோம்,
ட்ரக்கு நெயில் பென்ட்ரேஷன் எல்லாம் அவர் தான் எல்லாமே பண்ணது. ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் தெலுங்கு, லிட்டில் பிட் ஆஃப் தமிழ். தமிழ் கொஞ்சம் தெரியும். ஸோ இந்த வெஹிக்கிளில் வந்து மிக முக்கியமான சிஸ்டம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரியர் சஸ்பென்ஷன் அண்ட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன், அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரக்சர், இந்த எங்களோ பிளாட்ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் தான். இந்த ரியர் சஸ்பென்ஷன் தான் இங்கே இருக்குது. வண்டி வந்து ஸ்பீடில் போகுது அப்படின்னா நம்ம வந்து ஆக்சலரேஷன் பண்ணுறோம். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் வண்டி முன்னாடி மட்டும்தான் போகுது அப்படின்ட்டு. பட் ஆனால் வண்டி வந்து மேலேயும் கீழேயும் போகும். அது ஒரு ஆக்சலரேஷன் தான். அது வந்து வெர்டிக்கல் ஆக்சலரேஷன் சொல்கிறது. இப்படி வண்டி திரும்பும் பொழுது கார்னரிங் ஆக்சலரேஷன் வரும். அது லேட்ரல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறது, சைட்வைஸ் ஆக்சலரேஷன் சொல்கிறது. அப்புறம் வண்டி போகும்போது யாராவது குறுக்க வந்தாங்கன்னா டக்குன்னு வண்டி திருப்புறோம். அது வந்து ஸ்லேலம், அது வந்து சடன் ஆக்சலரேஷன் கொடுக்குறது. அப்போ வந்து சைடு வைஸ் வண்டி போகும்பொழுதோ அல்லது வெர்டிக்கலாக வண்டி மூவ் பண்ணும் பொழுதோ அது ஸ்டெபிலிட்டி இருக்கணும் வண்டிக்கு. வெர்டிக்கலாக மூவ் பண்ணும் பொழுது நம்ம ஃபில்டரிங் இல்லைன்னா ரைடு குவாலிட்டி பிரச்சனை வந்துடும். சைடு வைஸ் மூவ் பண்ணும் பொழுது நமக்கு ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா கான்ஃபிடென்ஸ் வராது, ஓவர்டேக் பண்ணுறதுக்கோ அல்லது வண்டியை ஓட்டிகிட்டு போகிறதுக்கோ நமக்கு வந்து அந்த டைனமிக்ஸ் நல்லா வராது. இன்னொன்று வந்து நம்ம வண்டி ஆக்சலரேட் பண்ணும் பொழுதோ மேலே தூக்கக்கூடாது, பிரேக்கிங் பண்ணும்போது கீழே போகக்கூடாது. அந்த மாதிரி அது ஸ்டேபிளாக இருக்கணும். பாடி வந்து எப்பவுமே ஸ்டேபிளாக இருக்கணும். ரஃப் ரோடு இது எல்லாமே இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் 550 கிலோ பேட்ரி நீங்கள் போட்டிருக்கீங்க. இதனால் என்ன சேலஞ்சஸ் வருது, இது ஏன் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணுது அப்படிங்கிறதான் அவங்க 2 பேரும் பண்ணாங்க. டிப்பிக்கல் ஐஸ் ப்ரோக்ராமில் வந்து இது கிட்டத்தட்ட இந்த ஃப்ரண்ட் என்ஜினும் டிரான்ஸ்மிஷனும் டிரான்சாக்ஷனும் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். அப்போ வந்து கிட்டத்தட்ட அபவ் 55% இங்கேயும் ரேரில் வந்து 45% அந்த மாதிரி வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். கிட்டத்தட்ட சிஜி வந்து முன்னாடி இருக்கும், சிஜி வந்து பின்னாடி இருக்கும். ஏன்னா இங்கே அண்டர் பாடியில் வந்து எதுவுமே இருக்காது. அஃப்கோர்ஸ் இந்த ரேர்வேல் டிரைவ்க்கு வந்து நம்ம இந்த டன்னலில் இருக்கும், அந்த ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் அந்த இதெல்லாம் இருக்கும். பட் அதனுடைய வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும், இவ்வளோ தூரம் இருக்காது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த எலக்ட்ரிக் ஆர்ஜின் ஆர்கிடெக்சர்னு பண்ணும் பொழுது நம்ம மெயினாக பெரிய என்ஜினை வந்து ரியரில் வச்சுருவோம். ஏன்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொலிஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ரியரில் வந்து அவ்வளோ கொலிஷன் ஆகாது டிப்பிக்கலாக. ஸோ அதனால் இங்கே ஒரு இது மாதிரி போட்டுட்டு மெம்பர் மாதிரி போட்டுட்டு இதை இங்கே வச்சுருக்கோம். ரேரில் கிராஷ் ஆனால் கூட இந்த மெம்பர் பேட்டரியில் வந்து இடிக்க விடாது இந்த மோட்டாரை. ஓகே. ஸோ த மோட்டார் வந்து வெரி சேஃப் அண்ட் த பேட்டரி இஸ் ஆல்சோ வெரி சேஃப். அது வந்து ஒரு கேஜுக்குள்ளே நம்ம வச்சுருக்கோம். இந்த பேசஞ்சர் வந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி பேட்டரியும் நம்ம வந்து பாதுகாக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே எதுக்கு நம்ம வந்து மோட்டார் வைக்கல அப்படின்னா, இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் கிராஷ் ஆகும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதுவும் வந்து ஹை வோல்டேஜ் ஒயரிங் ஹார்னஸோ இல்லது மோட்டாரோ எதுவுமே கிடையாது இந்த ஏரியாவில். ஸோ இது வந்து கிராஷ் ஆனால் இது இந்த நீங்கள் நேற்றுக்கு கிராஷ் டெஸ்ட் அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மெம்பர் மட்டும்தான் வந்து கம்ப்ரஸ் ஆகும். அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதில் வந்து ஃப்ரங்க்னு ஒரு இதை போட்டுக்கலாம். வெறும் எம்டி, இந்த ஃப்ரண்ட்டில் வந்து வெறும் எம்டினால நம்ம ஃப்ரங்க் க்ரியேட் பண்ணிவிட்டு எப்படி ட்ரங்க்கோ அல்லது பூட் ஸ்பேஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஃப்ரங்க் ஸ்பேஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டு பார்த்துருவோம். அதே மாதிரி இந்த ஏர் ஃபில்டர் நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த ஹச்வேக் சிஸ்டம், இந்த இதில் தான் வந்து ப்ளோவர் யூனிட் இருக்குது உள்ளே ஏர் தள்ளுறது. இந்த யூனிட்டை வந்து நம்ம டிப்பிக்கலாக உள்ளே வச்சுருப்போம், ஐபிக்கு உள்ளே வச்சுருப்போம் ஐஸ் வெஹிக்கிள்லாம். ஏன்னா இன்ஜின் இங்கே இருக்கிறதுனால இங்கே வந்து வெளியில் வச்சுருக்கோம். அப்போ தான் அதனால தான் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ரொம்ப குவைட்டாக இருக்குது. அது ரொம்ப ரொம்ப குவைட்டாக இருக்கிறதுக்கு இந்த ப்ளோவர் வெளியில் வச்சுருது ஒரு காரணம். ஆர்கிடெக்சரெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஃப்டி, பேட்டரிக்கு வந்து சேஃப்டி எப்படி கொடுக்குறது கிராஷ் ஆகும் பொழுது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமாக நம்ம ஒன்று சொல்ல வேண்டியது வந்து இது 550 கிலோஸ் பேட்டரி இருக்கிறதுனால 10% சிஜி வந்து கீழே வந்திருக்கு. ஏன்னா நம்ம கீழே வெயிட் ஆட் பண்ணியிருப்போம், சிஜி கீழே வந்திருக்கு. அதே மாதிரி ரேர்வேர்டு போயிருக்கு. ஏன்னா இந்த பேட்டரி வந்து ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. எஸ், ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆனதுனால அன்லைக் ஐஸ் என்ஜின் அங்கே மோட்டார் அங்கே முன்னாடி இருந்தது, நம்ம பேட்டரி இங்கே சென்டரில் வச்சதுனால வெயிட் கொஞ்சம் பின்னாடி போயிருக்கு. வெயிட்டு பின்னாடி போனாவே நீங்கள் ஸ்டேரிங் வந்து முன்னாடி இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்டேரிங் திருப்பினீங்கன்னா வெயிட் பின்னாடி இருக்குது இழுக்கும் இல்லைங்களா. அதை வந்து நம்ம டைனமிக்ஸில் ரொம்ப நல்லா காம்பன்சேட் பண்ணுனா தான் அந்த மாதிரி வண்டி அந்த 6E நீங்கள் பார்த்துருக்கிறப்ப ட்ரிஃப்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதனுடைய மந்திரம் என்னங்கிறதான் வந்து டாக்டர் வெங்கட்டும் செந்தூரும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இங்கே. வணக்கம் மோட்டார் விகடன் நேயர்களே, வணக்கம் மிஸ்டர் வேல்ஸ். நம்ம வேலு சார் சொன்னபடி இந்த இங்க்ளோ எலக்ட்ரிக் ஆர்ஜின் ஆர்கிடெக்சரோட சஸ்பென்ஷன் வந்து வேர்ல்டு கிளாஸ் சஸ்பென்ஷன். ஒரு சஸ்பென்ஷன் எப்படி வேர்ல்டு கிளாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 பராமீட்டர் நாங்கள் வச்சுருக்கோம். ஒன்று ஈஸ் ஆஃப் யூஸ், அதாவது நீங்கள் ஸ்டேரிங் இன்புட் கொடுக்கும்போது ஸ்டேரிங் எஃபர்ட்ஸ் எப்படி இருக்குது, டேர்னிங் சர்க்கிள் ரேடியஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
மெனூரிட்டின்னு சொல்லுவோம் நம்ம, லாக் டு லாக் ஆங்கிள், அதுக்கப்புறம் டயரோட ஆர்டிகுலேஷன், இதெல்லாம் வந்து ஈஸ் ஆஃப் யூஸ்ன்னு போயிடும். ஏன்னா வந்து நம்ம லேடிஸ் ஓட்டுறாங்க இல்லை டீனேஜர்ஸ் ஓட்டுறாங்க அப்படிங்கும்போது வண்டியோட சைஸ் வந்து அவங்களுக்கு வந்து இதுவாகக்கூடாது, ஃபீல் ஆகக்கூடாது. அது வந்து ஃபஸ்ட்டு பாராமீட்டர். செகண்ட் பாராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபன் டு டிரைவ், அதாவது ஸ்டேரிங் கொடுத்த உடனே வண்டி வந்து ரெஸ்பாண்ட் ஆகணும். அது வந்து ஒரு பெரிய க்ரைட்டீரியா. ஏன்னா மஹிந்திரா இஸ் நோன் ஃபார் கிவிங் ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு எக்ஸைட்டிங்கான அனுபவத்தை கொடுக்குறது தான் மஹிந்திரா வண்டியோட ஸ்பெஷாலிட்டி. அது செகண்ட் பாராமீட்டர். மூணாவது இந்தியாவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேலு சார் வந்து சொன்னபடி ரைடு கம்ஃபர்ட். ஏன்னா நம்மக்கிட்ட டிஃப்ரெண்ட் ரோட் கண்டிஷன்ஸ் இருக்குது. எந்த ரோட்டில் போனாலுமே வந்து நம்மளோட ரைடு கம்ஃபர்ட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. நாலாவது வந்து ஸ்டெபிலிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ். நீங்கள் ஹை ஸ்பீடில் இப்போ நேற்று நீங்கள் அந்த டாப் ஸ்பீட் ரேஸில் பார்க்கும்பொழுது 202 kmph போகும்போது கூட, ஃபோர்த் பேங்கிங்கில் போகும்போது கூட உங்களுக்கு எந்த ஒரு வண்டி வந்து ஸ்டெபிலிட்டி லூஸ் பண்ணாமல் இந்த ரோடு கிரிப்போட அந்த கான்ஃபிடன்ஸோடு போகணும். இந்த 4 பாராமீட்டரில் நீங்கள் வந்து டாப் நாச் கொண்டு வந்தீங்கன்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் வேர்ல்டு கிளாஸ் சஸ்பென்ஷன். அது எப்படி கொண்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சார் சொன்னபடி நம்ம பவர் ட்ரெயினை ரியரில் விற்கும்பொழுது டிப்பிக்கலாக ஐஸ் வண்டியில் ஃப்ரண்ட் டு ரியர் ப்ரொபோர்ஷன் பார்த்தீங்கன்னா 55-45 இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவ் உங்களுக்கு வந்து என்ஜின் இருக்குது, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்குது, அதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் டாமினேட்டட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம் நம்ம. இப்போ நீங்கள் எலக்ட்ரிக் வண்டின்னு வரும்பொழுது பார்ன் எலக்ட்ரிக் ஆரிஜின் அப்படின்னு சொல்லும்பொழுது பவர் ட்ரெயின் ரியரில் வருது, பேட்டரி ஆல்சோ வந்து 550 kg வந்தது உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-50, ஃப்ரண்ட்லேயும் 50, ரியர்லேயும் 50ன்ற மாதிரி இருக்கும். இப்போ டிப்பிக்கலாக ஒரு ஐஸ் வண்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் டாமினேட்டட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஏன்னா பவர் ட்ரெயின் முன்னாடி இருக்குது. ஸோ ஒரு 55 இந்த ஃப்ரண்ட்டு, 45 இந்த ரியர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் எப்பவுமே வெயிட் அதிகமாக இருந்தால் வண்டியோட ரெஸ்பான்ஸு கண்ட்ரோலாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் நம்ம நீங்கள் எலக்ட்ரிக் ஆரிஜின் அப்படின்னு வரும்பொழுது பவர் ட்ரெயின் ரியரில் வரும்போது பேட்டரியோட மாஸ் ஆட் ஆகும்போது இட் பிகம்ஸ் லைக் 50-50 அந்த மாதிரி வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடும். அதாவது ரியரில் வந்து உங்களுக்கு 45லேருந்து 50 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரியரில் மாஸ் ஆட் ஆகும்போது இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல். அந்த மாதிரி வண்டியை வந்து நீங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வர்றது கொஞ்சம் வந்து கடினமான வேலை. அதை சால்வ் பண்ண தான் இந்த இன்னோவேஷனை கொண்டு வந்து இதை வந்து ஃபைலிங் சஸ்பென்ஷன் சொல்லிட்டு. இதில் வந்து மேஜராக வந்து நமக்கு வந்து 3-4 பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். ஒன்று, நம்ம ரெகுலர் ஐஸ் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் பேடுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஆர்மிங் ஒன்று வரும். ஸோ அதே டெக்னாலஜி நீங்கள் இங்கே போட்டிங்க அப்படின்னா அந்த டெக்னாலஜி சூப்பர் டெக்னாலஜி XUV700 இருக்கிறதும். ஆனால் அதை போட்டிங்க அப்படின்னா நம்மளால் 79 kWh பேட்டரி கொடுக்க முடியாது. ஸோ மிஸ்டர் தனஞ்சர் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவார், வித்தின் த கிவன் சைஸ், வித்தின் த கிவன் வீல் பேஸ் ஆஃப் 2775 mm நம்ம மிகப்பெரிய அளவுக்கு நம்ம பேட்டரி தரணும் அப்படின்னா 79 kWh போடணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஸ்பேஸை வந்து லிபரேட் பண்ணணும். நம்ம we have to vacate that space. அப்போ நம்ம இன்னோவேஷன் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான ஒரு ஃபைலிங் சஸ்பென்ஷன் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கும். ஸோ இந்த ஃபைலிங் சஸ்பென்ஷன் ஸ்பேஸை மட்டும் லிபரேட் பண்ணாது, பட் நமக்கு நிறைய அட்வான்டேஜ் கொடுக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஹேண்ட்லிங். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொன்ன அந்த ஃபைலிங்க் ஆர்கிடெக்சர். இது என்னென்ன லிங்க்ஸ்னு முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி நம்மளோட இங்க்ளோ ஆர்கிடெக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோ லிங்க். இட்ஸ் வெரி லாங் டோ லிங்க் மவுண்டட் அட் த ரியர் சைடு. ரியரில் மவுண்ட் பண்ணியிருக்கோம். இது எதுக்கு வந்து இவ்வளோ லாங்காக இருக்குது அப்படின்னா, நம்மளோட சஸ்பென்ஷன் ட்ராவல் எப்போவுமே மஹிந்திராவோட வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்போர்ட்டினஸ், ரைடு கம்ஃபர்ட் அண்ட் ஆல்சோ ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி. இப்போ எலக்ட்ரிக் வண்டின்னு எடுக்கும்போது கூட நம்ம எஸ்யூவினஸ்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம். இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா வந்து யூ ஹேவ் டு கிவ் அ சஸ்பென்ஷன் ட்ராவல் விச் இஸ் ஆல்சோ வேர்ல்டு கிளாஸ். நம்ம இதில் 205 mm சஸ்பென்ஷன் ட்ராவல் கொடுத்துருக்கோம் விச் இஸ் சேம் அஸ் கரண்ட் XUV700. ஸோ ஐஸ்லேருந்து பெவ் போகும்போது கூட நம்ம சஸ்பென்ஷன் ட்ராவல் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ இவ்வளோ 205 mm மேலேயும் கீழே வந்து சஸ்பென்ஷன் ஆர்டிகுலேட் ஆகும்பொழுது உங்களுக்கு வந்து கேம்பர் வேரியேஷன் வரக்கூடாது. ஏன்னா எப்போவுமே வந்து யூ நோ தட் கினமேட்டிக்ஸ், நீங்கள் இதுதான் ஒரு பிவட் பாயிண்ட் அப்படின்னா இந்த பிவட் பாயிண்ட்டை பொறுத்து வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்க் இப்படி ஃபார்ம் பண்ணும்பொழுது இந்த லென்த்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா வந்து யுவர் வேரியேஷன் வில் பி வெரி ஹை. ஸோ மோர் கேம்பர் வேரியேஷன் அப்படிங்கும்போது உங்கள் வண்டி வந்து நீங்கள் ஒரு டர்ன் எடுக்கிறீங்க அப்படின்னா the vehicle will roll towards the outer edge. Vehicle roll ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா equivalent of tire moving up. When the tire is moving up, camber variation அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு grip போயிடும். road to tire contact surface வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ உங்களால் மேக்ஸிமம் கார்னரிங் பவர் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கேம்பர் வேரியேஷன் வந்து மினிமைஸ் பண்ணணும். அதை மினிமைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த டெக்னாலஜி ரொம்ப லாங் ரியர் டோலிங் கான்செப்ட். இதுதான் வந்து இதோட ஃபர்ஸ்ட் மேஜர் கான்ட்ரிபியூட். ஒரு பெஸ்ட் இன்னோவேஷன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த கிரிப் எங்கேருந்து வருது அப்படின்னா, இப்போ 550 kg பேட்ரி இருக்குது. அதே மாதிரி கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 100 kilos. ஸோ 650 kilos இந்த பக்கம் வெயிட் இருக்குது, கீழே இருக்குது. கிரிப்பு போச்சுன்னா வண்டி அப்படியே ஸ்லிப் ஆகிடும்.
அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் டு பி சால்வ். இப்போ நீங்கள் 79 kWh 500 கிலோமீட்டர் ரியல் ரேஞ்ச், சர்டிஃபைடு கிலோமீட்டர் வந்து 800 கிலோமீட்டர் வேணும். ஆனால் ரியல் ரேஞ்ச் வந்து 500 கிலோமீட்டர் கன்சிஸ்டண்ட்டாக வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 80 kWh 79 kWh வேணும். 79 kWh வேணும் அப்படின்னா அந்த ஏரியாவை நீங்கள் கொடுத்தே ஆகணும். யூ ஹேவ் டு கிவ் இட் அப். கண்ட்ரோல் பிளேட் நீங்கள் போடவே முடியாது. கண்ட்ரோல் பிளேட் போடலைன்னா XUV700 உங்களுக்கு தெரியும், ஹை ஸ்பீட் டைனமிக்ஸ் 200 km/h நீங்கள் போய் அடிச்சிங்கன்னா அப்படி பாதுகாப்பாக போகும். அதுலேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பிளேட் எடுத்துட்டு ஒரு சிஸ்டம் வேணும் அப்படின்னா அந்த கண்ட்ரோல் பிளேடுக்கு ஈக்குவலண்ட்டாக வர்றது தான் இந்த டோலிங்க், லாங் டோலிங்க். அது வந்து இது அர்ஜுனர் வந்து ஒரு ட்ரைனிங் துணாச்சாரியோட ஒரு ட்ரைனிங் எடுப்பார்லங்க. எல்லாரும் மரக்கிளையை பார்த்தாங்க, எல்லாரும் பேர்டை பார்த்தாங்க, அவர் மட்டும்தான் கண்ணை பார்த்தாரு அப்படின்னு அந்த டாக்டர் விக்ரமன் பார்த்த ஒரே ஒரு பாயிண்ட் தான். எனக்கு வந்து இந்த கேம்பர் மட்டும் வேரி ஆகிடக்கூடாது. கேம்பர் வேரி ஆச்சு அப்படின்னா கிரிப்பு போயிடும். கிரிப்பு போச்சுன்னா அந்த வெயிட்டை நம்ம வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போராடி அதை தான் வந்து இந்த லாங் இதை வந்து வாங்கினார். இது வந்து இன்னோவேஷன், இதை வந்து போட்டுருக்குது, இந்த மாதிரி கிடையாது. சரி, ஸோ சார் சொன்னபடி நம்ம கண்ட்ரோல் பிளேடில் இருக்கிற அதே ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கை இந்த சஸ்பென்ஷனில் கொண்டு வரதுக்கு வந்து இந்த ரியர் டோலிங் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டிப்பிக்கலாக ஒரு ஐஸ்லேருந்து பெவுக்கு போகும்போது நம்ம என்ன யோசிப்போம், வண்டி வந்து இப்போ 25% வந்து அதிகமாக வந்து ஹெவி ஆகிடுச்சு, ஏன்னா வந்து பேட்டரிலாம் போட்டுவிட்டோம். ஸோ நீங்கள் ரைடு ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன நினைப்போம், ரைடு கம்ஃபர்ட் போயிடுச்சுன்னு நினைப்போம். அதுதான் கிடையாது. இந்த இனோவேஷன்ஸ்லாம் பண்ணும்போது அதுலலாம் என்னென்னலாம் லிமிடேஷன் வருதோ அதை பிரேக் அவுட் பண்ணி ஸ்டில் சேம் as 700 ஆர் ஈவன் பெட்டர் கம்பேரபிள் டு ஆல் த லக்ஸரி பெஞ்ச் மார்க்ஸ் அக்ராஸ் த குளோப் அதை வந்து கொண்டு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறது இந்த கண்ட்ரோல் பிளேடு இந்த ஃபைலிங் சஸ்பென்ஷன். இதில் வந்து இன்னொரு செகண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா, வி ஹவ் டிஃப்ரென்ஷியேட்டட் த ஃபங்க்ஷன் ஆஃப் த லிங்க்ஸ். அதாவது என்னென்ன லிங்க் என்னென்ன வேலை பண்ணணும் அப்படிங்கிறத கான்செப்ட்லேருந்து ரொம்ப கிளியராக இருந்தோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது இது வந்து கேம்பர் லிங்க்னு சொல்லுவோம், டாப்பில் இருக்கிறது. ஏன்னா இது கேம்பர் டைரக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதனால் இது நம்ம டோலிங் ஏற்கனவே சொன்னது. அடியில் இருக்கிறது ஸ்ப்ரிங் லிங்க், ஏன்னா இதில் தான் வந்து உங்களுக்கு ஷாக் அப்சர்வர் ஸ்ப்ரிங்கெல்லாம் இருக்கிறது. இது வந்து ரொம்ப ஒரு ஸ்டிஃபான ஒரு ஸ்ப்ரிங் லிங்க். இந்த 3 லிங்க்கும் வந்து அட்டாச் டு ஹை ஸ்டிஃப்னஸ் புஷ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து லேட்ரலாக வந்து உங்களுக்கு ஃபோர்ஸஸ் வரும்போது, நீங்கள் கார்னரிங் எடுக்கும்போது உங்களுக்கு லேட்ரல் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகும்போது இட் இஸ் மேக்கிங் ஷுவர் உங்களோட ஆக்சில் ஸ்டெபிலிட்டி இட் இஸ் நாட் காம்ப்ரமைஸ்ட். ஏன்னா இந்த 3 லிங்க்கும் ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு லேட்ரல் ஃபோர்ஸில் வந்து உங்களுக்கு டோ வேரியேஷன் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதை பண்ணுறதா வந்து அதுலேயுமே வந்து இந்த டோலிங் வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன். இதோட ஸ்டிஃப்னஸ் புஷ் ஸ்டிஃப்னஸில் ரொம்ப அதிகமாக இருக்கும், 15,000 Nm/mm மேலே இருக்கும். எப்படி ரைடை வந்து நம்ம டேக் கேர் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃப்ரண்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த கண்ட்ரோல் பிளேடை மிமிக் பண்ணுற மாதிரி 2 லிங்க் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து செமி ட்ரெயிலிங் ஆர்ம்னு சொல்லுவோம் நம்ம, ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு இன்க்ளைன்டு கண்டிஷனில் வச்சுருப்போம். இதோட புஷ் வந்து ராஜகுமார் சார் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதோட புஷ் வந்து சாஃப்டாக வச்சுருப்போம். இந்த கீழே இருக்கிற புஷ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3,000 Nm/mm தான் இருக்கும். மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8,400 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து இட் இஸ் டூயிங் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரைடு கம்ஃபர்ட். ஸோ இங்கே உங்களுக்கு டயர் இருக்குது அப்படின்னா, நீங்கள் போய் ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் இடிக்கிறீங்க அப்படின்னா மொமெண்டரிலி வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா வீல் பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த டயர் வந்து கொஞ்சம் லைட்டாக பின்னாடி வரும், ஒரு 3-4 mm பின்னாடி வரும். அது வந்து லாஞ்சிடியூட்னல் கம்ப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்ளையன்ஸ் வந்து ஆப்போசிட் ஆஃப் ஸ்டிஃப்னஸ். ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துச்சிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா இட் இஸ் கம்ப்ளைங் டு த ஃபோர்ஸ், கரெக்டுங்களா? ஸோ அந்த லாஞ்சிடியூட்னல் கம்ப்ளையன்ஸ் வந்து இதில் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதோட ஃபங்க்ஷன் தான் இந்த முன்னாடி இருக்க 2 செமி ட்ரெயிலிங் தான். ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கும்பொழுது இவங்க 2 பேரும் வந்து சாஃப்டாக இருப்பாங்க. அவங்க லேட்ரலில் வந்து பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க சாஃப்டான புஷ், ஃபோர்ஸ் கொடுத்தா மூவ் ஆகிடுவாங்க. அவங்க லேட்ரலி வந்து ஸ்டெபிலிட்டியில் வந்து பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ரைடில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க 2 பேர். அட் த சேம் டைம் இவங்க 3 பேர் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க 3 பேர் தான் அர்ஜுனர், பீமர், தர்மர் அந்த மாதிரி சார் சொன்னபடி மெயின் கான்ட்ரிபியூட்டர்ஸ். ஹை ஸ்பீடில் வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி, லேட்ரல் ஃபோர்ஸ் என்ன கொடுத்தாலும் அவங்க மூவே ஆக மாட்டாங்க, ராக் சாலிடாக இருப்பாங்க. ஸோ தட் வந்து உங்களோட ஆக்சில் ஸ்டெபிலிட்டி, டோ கரெக்ஷன் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து உங்களோட அந்த ஹை ஸ்பீட், அந்த கார்னரிங், பேங்கிங் எதுவுமே வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபைலிங் சஸ்பென்ஷனோட இன்னொரு மேஜர் பாயிண்ட். ஸோ அது முக்கியமான பாயிண்ட் ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெபிலிட்டி, ரேர் ஸ்டெபிலிட்டி வரணும்னா அந்த சென்டரில் இருக்கணும். ஸோ இந்த இது வந்து கிட்டத்தட்ட 16,000 Nm/mm இந்த ஸ்டிஃப் புஷ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக அந்த சென்டரில் இருக்குது பாருங்க. இங்கே தான் வந்து மோட்டார் மவுண்ட் ஆகுது சென்டரில். ஸோ கார்னரிங் எடுக்கும்போது இதுதான் வந்து மூவ் ஆகும்.
அதை அப்படியே டைரெக்டாக அந்த ஃபோர்ஸ் வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க. அதே மாதிரி இங்கே வந்து இந்த டயர் பின்னாடி முன்னாடி மூவ் ஆகும் பொழுது அதை வந்து 45 டிகிரியில் நீங்கள் ஹோல்டு பண்ணுறது இந்த புஷ், இந்த சாஃப்ட் புஷ். இது வந்து ஒன்று வந்து 3000, ஒன்று வந்து 8000 Nm/mm. இது ரெண்டுக்கும் பொருந்தாதது. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாத்தியார், இது வந்து ரொம்ப அன்பான வாத்தியார் இவர். ஸோ அதனால் வந்து அதை பிரித்து எடுத்துட்டாங்க, ரைடையும் அந்த ஹேண்ட்லையும். இந்த ரெண்டு வாத்தியாரையும் டியூன் பண்ணது நம்ம ராஜகுமார். அவர் தான் எல்லாரையும் டியூன் பண்ணுறவர். அவர் கொடுத்த அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தான் எங்களால் டியூன் பண்ண முடியும். அதான் வந்து ஃபைனலாக நான் சொல்ல ஒரு சிம்பிள் வார்த்தையா. இது முக்கியம் வந்து நம்ம தார் ராக்ஸில் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். இந்த ஃபைலிங்க்கு நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து 5 degrees ஆஃப் ஃப்ரீடம், மொத்தம் வந்து 6 degrees ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு இல்லைங்களா. இப்படி மூவ் பண்ணுறீங்க, இப்படி மூவ் பண்ணுறீங்க, வெர்டிக்கலாக மூவ் பண்ணுறீங்க. அதே மாதிரி ரோலு, பிச்சு, யாயிங் இப்படி பண்ணுறீங்க இல்லைங்களா. நம்ம சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே ஒரு டிகிரி ஆஃப் மூவ்மெண்ட்டு தான் மேலே விட்றீங்க. இது இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 2 பாயிண்ட்டும் வந்து இந்த நக்கில் பிடிச்சி வச்சுக்கிது, நீங்கள் ரொட்டேட்லாம் பண்ண முடியாது. ஸோ டயர்லாம் ரொட்டேட்லாம் ஆகாது. ஒரே ஒரு அளவு தான் இப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நீங்கள் மேலே கீழே போகிறவரை கொடுத்துருவீங்க. பட் இப்படி பின்னாடி முன்னாடி போகிறத சொன்னார் பார்த்தீங்களா, அது வந்து ஆக்சுவலாக டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இல்லை, அது வந்து கம்ப்ளையன்ஸ். அது இப்போ நீங்கள் இந்த புஷ்ஷில் வந்து நீங்கள் விளையாடணும், அதை சாஃப்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ரைடு எடுத்துக்கலாம். அதான் வந்து சஸ்பென்ஷன் எப்பவுமே மேலங்கிளை மட்டும்தான் போகணும். முன்னாடி பின்னாடியோ ரொட்டேஷனோ ஏதாவது பண்ணுச்சுன்னா நீங்கள் 202 km போகவே முடியாது. பட் அது கிட்டத்தட்ட அந்த நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, பட் ஆனால் அதை சாஃப்டாக வச்சுக்கிறது தான் அதில் இருக்கிற கிளாடிக்கு. அதுதான் வந்து இந்த புஷ். இப்படி நீங்கள் சாஃப்டாக இதை வச்சிங்கன்னா நீங்கள் சரியாக டிசைன் பண்ணலைன்னா ஹேண்ட்லிங்கில் அடி வாங்கிடும். ஏன்னா அது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த இதில். அதுதான் வந்து பிரமாதமாக அது பண்ணியிருப்பாரு. அப்புறம் அந்த ஜாமெட்ரி வேரியேஷனை அரெஸ்ட் பண்ணுறது தான் அந்த இது வந்து அந்த ஹேண்ட்லிங்கில் வந்து கார்னரிங் ஃபோர்ஸ் வந்து ஸ்டிஃபாக பிடிச்சிக்கிறது. இது வந்து ரைடுக்கு வந்து கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறது. இதை வந்து ஸ்டிஃபாக பிடிச்சிக்கிறது ஹேண்ட்லிங்காக. அது வந்து அந்த மேலங்கிலையும் 205 mm மேலங்கிலையும் போயிட்டு வர்றப்ப கேம்பர் வந்து அப்படியே அதே லீனியராக வச்சுக்கிறது. அதே மாதிரி இப்போ இந்த கேம்பரில் மாற்றம் வந்ததுன்னா உடனே அந்த எட்ஜ் லோடிங் வந்து ஃபுல், இப்போ நீங்கள் டயர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா அந்த ஃபுல் ரெக்டாங்குலர் பேட்சுக்கு வந்து உங்களுக்கு கிரிப் கிடைக்குது. இப்போ டயரில் வந்து எட்ஜ் லோடிங் வந்துன்னு வச்சுங்களேன், அந்த எட்ஜில் மட்டும்தான் லோடு இருக்குது, அப்போ ஏரியா கம்மியாக இருக்குது, டக்குன்னு ஸ்லிப் ஆகிடும். கிரிப் ஆச்சுன்னா வண்டி டைல் ஃபிஷ் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் அந்த 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 லாங் டோ லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய பிரமாதமான ஒரு, அது பார்த்தா அது ரொம்ப ஏதோ ஒரு புஷ் ஒரு ஷீட் மெட்டல் பிராக்கெட் மாதிரி தெரியுது. அதுதான் ஒரு பிரம்மனுடைய அஸ்திரம் மாதிரி அது. ஸோ இது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சஸ்பென்ஷன் டிசைன்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் என்ன கன்ஸ்ட்ரைண்ட் இருக்கோ அந்த இப்போ பேட்டரி எனக்கு இவ்வளோ வேணும், இவ்வளோ ஸ்பேஸ் தான் எனக்கு வேணும், இவ்வளோ வெயிட் எனக்கு வருது, ரியர் அண்ட் ஃப்ரண்ட் வந்து இவ்வளோ வெயிட் வருது, இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இன்னோவேஷன். நம்ம இங்கே இந்த XUV700 பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிங்கன்னா ஒர்க்கே பண்ண, அதுதான் கீ. அதுதான் வந்து ஒரு கம்பெனி வளர்ச்சிக்கோ அல்லது ஒரு கண்ட்ரி வளர்கிறதுக்கோ அந்த இருக்கிற கன்ஸ்ட்ரைண்ட்டை வந்து வச்சுட்டு அதில் இன்னோவேஷனை பண்ணி அதை வந்து எவரெஸ்ட் ஸ்டாண்டர்டு கொண்டு வரது தான். அதான் வந்து இன்ஜினியரிங் பேசிக். ஆல்சோ டேக்கிங் த ரைட் ட்ரேட் ஆஃப். நீங்கள் எதை காம்ப்ரமைஸ் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சஸ்பென்ஷன் இன்ஜினியர்னு சொல்லிட்டு எனக்கு கண்ட்ரோல் பிளேட் வேணும், நீங்கள் பேட்டரியை குறைச்சிருங்கன்னு சொன்னால் ப்ராடக்ட்டுக்கு வந்து இட் இஸ் நாட் த ரேஞ்ச் வராது. எப்போவுமே வந்து கஸ்டமருக்கு என்ன வேணுன்றத வச்சு தான் நம்மளோட சிஸ்டம் வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். அது வந்து இந்த எலக்ட்ரிக் ஆரிஜின் கிரவுண்டப்பாக பண்ணும்போது தட் வாஸ் பாசிபிள். இப்போ வந்து நம்ம தனஞ்சய் சாருக்கு வந்து இப்போ நீங்கள் 79 kW அவருக்கு வேணும், இவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா அவருக்கான ஸ்பேஸ் கொடுத்துட்டு ரிமைனிங்கில் காம்பேக்டாக சஸ்பென்ஷன் பண்ணணும். ப்ளஸ் இதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு மோட்டர் வருது அப்படின்னா என்னோடய லிங்க்ஸ் எதுவுமே இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகக்கூடாது. அட் த சேம் டைம் வந்து இது வந்து ரியர் சப் ஃப்ரேம்ங்க, இதுக்கு தேவையான செக்ஷன்ஸ்லாம் நம்ம தரணும், இதோட அட்டாச்மெண்ட் பாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் தரணும், ஆன் இட்ஸ் ஓன் இதோட டியூரபிலிட்டி பார்க்கணும். நம்ம வந்து ரஃப் ரோட்டில் போகும்போது பவர் ட்ரெயின் வந்து அப் அண்ட் டவுன் ஜம்ப் ஆகும்போது அந்த லோட்ஸ்லாம் வருது இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணணும். ஸோ டியூரபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துக்கணும் நீங்கள். ப்ளஸ் இந்த லிங்க்கோட அந்த அட்டாச்மெண்ட் பாயிண்ட்ஸோட ஸ்டிஃப்னஸும் பார்த்துக்கணும். ப்ளஸ் அந்த லிங்க் எல்லாம் கரெக்டான அந்த கோஆர்டினேட்டில் வந்து நமக்கு தேவையான மாதிரி நம்ம கினமேட்டிக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது மேலேயும் கீழையும் போகும்பொழுது கேம்பர் வேரியேஷன், டோ வேரியேஷன், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது ஒரு பெஸ்ட்டு அந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் தரத்துக்காக. ஸோ அதோட ப்ராப்பர் பொசிஷனிங்கும் பண்ணணும். ஸோ இதெல்லாம் சேர்த்து வித்தின் த கிவன் கன்ஸ்ட்ரைன்ஸ் உங்களுக்கு வீல் ட்ராக் ஃபிக்ஸ்டு, பேட்டரியிலேருந்து ஃபிக்ஸ்டு, பவர் ட்ரெயின் என்வலப் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு.
கரெக்டுங்களா? ரியர் மாஸும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஃப்ரண்ட் ரியர் டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சிருச்சு, வெஹிக்கிளோட புவியீர்ப்பு மையம் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் தெரிஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி இதை ப்ளே பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி கொண்டு வரீங்க, அங்கே தான் வந்து இந்த ரியல் இன்ஜினியரிங் வந்து இட் வில் பி டெஸ்டட். நீங்கள் இதில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கோட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைடு வரும், ஹேண்ட்லிங் வராது. இல்லை ஹேண்ட்லிங் எல்லாத்தையும் ஸ்டிஃபாக பண்ணிட்டீங்கன்னா ஹேண்ட்லிங் வரும், ரைடு வராது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரேட் ஆஃபில் மாட்டிக்குவீங்க. இது எதுலையுமே மாட்டாமல் அது வந்து கடைசியில் வந்து இதை அச்சீவ் பண்ணுவோன்னு முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? தட் இஸ் த பவர் ஆஃப் இன்ஜினியரிங். 5 லிங்க் அப்படின்னு சொல்கிறது அது அந்த பவர் ஆஃப் இன்ஜினியரிங் என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு லிங்க்குக்கும் நீங்கள் வந்து என்ன டாஸ்க் அசைன் பண்ணுறீங்க, அந்த லிங்க்கை வந்து எங்கே இது நக்கல் இல்லைங்களா, இந்த நக்கல் தான் வந்து மேலே 3 லிங்க்ஸ் வருது, கீழே வந்து 2 லிங்க்ஸ் வந்துருக்கு இல்லைங்களா. இந்த பாயிண்ட் எங்கே ஆரம்பிக்கிறீங்க, இது என்ன ஆங்கிளில் நீங்கள் கொண்டுட்டு வர்றீங்க, எங்கே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து இந்த ரியர் சென்டர் ஆஃப் அந்த மோட்டார் எங்கே இருக்குது, அது வித் ரெஸ்பெக்ட் டு வீல் சென்டர் எங்கே இருக்குது, எவ்வளோ தூரம் நீங்கள் கொண்டுட்டு வரீங்க, இந்த புஷ்ஷுக்கு உண்டான என்ன ஸ்டிஃப்னஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, அதில் தான் வந்து உங்களுடைய ஹேண்ட்லிங், ரைடு, அப்புறம் வந்து இந்த ரைடு வெர்டிக்கல் ரைடு அதை ஃபில்டர் பண்ணுறது, அதுக்கடுத்து இந்த டயர் வியர் கிரிப்பு, எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து என்ன ஸ்பீடில் போய் நீங்கள் டேர்ன் பண்ணுற அந்த மேக்ஸிமம் பவர், அந்த இது ஹேண்ட்லிங் பவர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த கேம்பர் வேரியேஷன் வராமல் இந்த ரோடில் சர்ஃபேஸில் வந்து டயர் வந்து ஃபுல் ரெக்டாங்குலர் கான்டாக்ட் பேட்ச் இருந்ததுனா தான் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்பீடில் நீங்கள் போய் திருப்ப முடியும். அதை கொண்டுக்கிட்டு வர்றது அந்த மேக்ஸிமம் பவர் ஆஃப் ஹேண்ட்லிங் வர்றது வந்து அந்த லிங்கில் இருந்து தான் வருது. இதுதான் வந்து இந்த 5 லிங்க்குடைய வேலை. இங்கிலோ எலக்ட்ரிக் ஆரிஜின் ஆர்கிடெக்சர் எடுத்தோம்னா நம்ம 152க்கு மேலே காப்புரிமை வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அது ஒன்று ஒன்றா வந்து அவங்க அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நமக்கு அதை அவார்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சைடில் நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம காப்புரிமைக்கு வந்து அப்ளை பண்ணிட்டோம் எல்லாமே. ஆமாம். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரொடெக்டட் பை மஹிந்திராவோட ஐபி ப்ரொடெக்டட் எல்லாமே. செந்து சாரோட டீம் தான் இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டடு. கிட்டத்தட்ட இந்த இது பண்ணுறதுக்கு வந்து 8 சப்ளையர்ஸ் வந்து க்ரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது கட்டடத்தையும் சேர்த்து கீழேருந்து பில்டு பண்ணி எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணுறது. 18 சப்ளையர்ஸ் வந்து ப்ரௌன் ஃபீல்டு ப்ராஜெக்ட், கட்டடம் மட்டும் இருக்கும், ஆனால் லைன் வந்து இந்த ப்ராஜெக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காகவே டெடிக்கேட்டடாக போட்ட லைன், அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். மொத்தம் கிட்டத்தட்ட 115 சப்ளையர்ஸ் இருக்காங்க. 115 சப்ளையர்ஸ் மொத்தம் சேர்ந்து இந்த 2 வெஹிக்கிள் பண்ணுறதுக்கு. அதில் கிட்டத்தட்ட 88 சப்ளையர்ஸ் வந்து எல்லா பிளாட்ஃபார்முக்கும் காமனாக பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒன்லி மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ்க்கு மட்டும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த பாடி, சீட்ஸு, சஸ்பென்ஷன், ஸ்டியரிங், இதுக்கு மட்டும். இது இல்லாமல் பவர் ட்ரெயின், இந்த பேட்ரி, அந்த சப்ளையர்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட், அதெல்லாம் அடிஷ்னல் சப்ளையர்ஸு. ரெண்டாவது கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப கிளியர். ஸோ அதனால் வந்து ப்ராடக்ட் வந்து அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கன்சிஸ்டன்சி எப்போ வரும்னா மேனுஃபேக்சரிங்கில் எந்த ஒரு வேரியேஷனும் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணுறப்ப தான் அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு வரும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆட்டோமேஷன் தான் ரொம்ப முக்கியம். இந்த ப்ராஜெக்டில் வந்து இது வந்து ஒரு குளோபல் ப்ராடக்ட், நமக்கு தெரியும் என்னென்ன நியூ டெக்னாலஜிஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வர்றோன்னு தெரியும். அதனால் முதல்ல இருந்தே நம்ம சப்ளையர்கிட்ட எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணும்போதே தெளிவாக சொல்லிட்டோம் அவங்ககிட்ட, இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, எவ்வளோ அக்யூரேட்டாக இந்த ப்ராடக்டை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும், வேரியபிலிட்டி அவாய்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கு அவங்க வந்து என்ன தயார்படுத்திக்கணும் அப்படின்னு இந்த 115 சப்ளையர்கிட்டையும் நம்ம ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் அவார்டு பண்ணுறதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு தெளிவாக சொல்லியாச்சு. ஸோ எவ்ரி சப்ளையர்ஸ்ட்டு ஆல்மோஸ்ட் வந்து எல்லா சப்ளையர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஒன். கிட்டத்தட்ட விபி ஸ்டேஜ்லேயே வந்து எல்லா கிட்டத்தட்ட 96% சப்ளையர்கள் வந்து விபி ஸ்டேஜ்லேயே ஓபி OL ஃபாலோ பண்ணிட்டாங்க. டிப்பிக்கலாக வந்து அதை பைலட் ப்ரொடக்ஷனில் தான் பண்ணுவாங்க, பட் அதை வந்து பண்ணிட்டாங்க. இது எதுக்காக அப்படின்னா வெல் இன் அட்வான்ஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டிஸ் எல்லாம் முதலையே மேனுஃபேக்சரிங் பண்ணி மேனுஃபேக்சரிங்கில் என்னென்ன குறைபாடுகள் வரும் அப்படின்னு முதலையே கண்டறிஞ்சு அதுக்குள்ளே கரெக்டிவ் ஆக்ஷன்லாம் எடுத்து சிபிகே எல்லாம் ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பைலட் ப்ரொடக்ஷனில் என்டர் ஆகணும். இந்த சச்ச காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒன் ஆஃப் த மேண்டேட்ரி ரிக்குவயர்மெண்ட். இது பண்ணாமல் நம்ம ப்ரொடக்ஷனில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் வேரியபிலிட்டி வந்ததுன்னா பை த டைம் வெஹிக்கிள் வந்து கஸ்டமர் கைக்கு போயிடும், எல்லா குறைகளும் ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து. இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லா தேவையான எல்லா ஆக்ஷன்ஸும் அப் ஃப்ரண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டோம். டிப்பிக்கலாக நம்ம கன்வென்ஷனல் ப்ரொடக்ஷனில் என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து பியர்ஸ் பண்ணிடுவோம். இது எல்லாமே வந்து எவ்வளோ கிரிட்டிக்கல் நமக்கு தெரியும். இந்த ஜாயின்ஸ், ஒவ்வொரு ஜாயினரிஸும் எவ்வளோ கிரிட்டிக்கல், அதோட பொசிஷன் அக்யூரஸிலாம் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறது தெரியும் எல்லா லிங்க்ஸோட வர்ற ஜாயின்ஸ்லேயும். டிப்பிக்கலாக என்ன பண்ணுவோம்னா இது வந்து ஒரு தனி பாட்டு.
இதில் வந்து அஸ் எ இண்டிவிஜுவல் காம்போனண்ட்டாக வந்து அந்த எல்லாம் பியர்ஸ் பண்ணி அந்த மவுண்டிங் பொசிஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மெயின் ஃப்ரேமோட வெல்டு பண்ணுவோம். ஆனால் வெல்டிங்கிறது வந்து அதுலேயே வந்து ஒரு வேரியேஷன் வரும், நிறைய வேரியேஷன் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் வெல்டிங்கில் வர, ஏன்னா வெல்டிங்கில் வந்து இந்த டிஃபர்மேஷன் நடக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம், பண்ண முடியும். பட் வந்து ஈவன் அந்த வெல்டிங் ப்ராசஸ் எவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணாலுமே கொஞ்சம் கஷ்டம் அது. அதனால் இந்த அக்யூரசிஸ் எல்லாம் அதில் தேவைப்படுறதுனால இதில் வந்து போஸ்ட் பியர்சிங் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா இதை வெல்டிங் பண்ணிடுவாங்க. ஸோ வெல்டிங்கில் வர்ற வேரியபிலிட்டி எல்லாம் ஃபஸ்ட்டு அகாமடேட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து எல்லா மவுண்டிங் பாயிண்ட்ஸையும் அதுக்கப்புறம் மிஷின் பண்ணுவாங்க. ஸோ தட் வெல்டிங் வேரியபிலிட்டி எல்லாம் அகாமடேட் ஆனதுக்கப்புறம் இந்த பியர்சிங் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுனால the position accuracy of all the joineries are very very accurate. இது வந்து 100% ஃபார் எல்லா ஜாயினரிஸ்க்குமே வந்து இந்த டெக்னாலஜி ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதனால வந்து தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கீ பாயிண்ட் தட் வேர் த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா ஒன்றுக்கு ஒன்று உள்ள கன்சிஸ்டன்சி வந்து நல்லபடியாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இது வந்து ஒன் ஆஃப் த லீடிங் டெக்னாலஜிஸ். இந்த போஸ்ட் பியர்சிங் ஆப்ரேஷன் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து தனியாக ஒரு காம்பவுண்ட்டை வச்சு வெல்டு பண்ணிவிட்டு ஐ மீன் பியர்ஸ் ஹோல் பியர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெல்டு பண்ணுறது ஈஸி. பட் இது எல்லாத்தையும் நீங்கள் வெல்டு பண்ணிட்டீங்க, தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெஷினிங் இதில் பண்ணணும், பியர்சிங் பண்ணணும். அந்த ஆப்ரேஷன் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன். அதுக்கு தேவையான ப்ராசஸ் வந்து ரொம்ப இன்ட்ரிகேட் ப்ராசஸ். அது எல்லாமே வந்து இந்த ப்ராடக்ட்டில் வந்து சப்ளையர்ஸும் வந்து தே ஹவ் அப்கிரேடட் த டெக்னாலஜி. அடுத்த லெவலுக்கு வந்து நல்லா எல்லாமே இது பண்ணியிருக்காங்க, மேம்படுத்தியிருக்காங்க. அதனால இந்த ப்ராடக்டோட அக்யூரசி இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த கீ பாயிண்ட் ஃபார் இட்ஸ் சக்ஸஸ்.